யூடியூப்பில் சம்பாதிக்கணும், சாதிக்கணும், காப்பிரைட் ப்ராப்ளம் வரக்கூடாது, ரீயூஸ்டு வரக்கூடாது, ரிப்பீட்டட் கண்டென்ட் வரக்கூடாதுன்னா பொறுமையாக இதை கேளுங்க. இல்லைனா உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கேட்க வேண்டாம். ஆனால் எல்லாருமே இது தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் நம்ம மானிட்டைஸ் வாங்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க, இல்லைனா உங்களுடைய மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடும். நேற்றுக்கு ஒரு மெம்பர்ஷிப் என்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. அவங்களுடைய சேனலை செக் பண்ணும்போது கேன்சல் ஆகிடுச்சு. நான் ரொம்ப பொறுமையாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ விருப்பப்பட்டு கேட்குறவங்க கேளுங்க, சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் புதிய யூடியூப்பர் இல்லைனா பழைய யூடியூப்பர் யாராக இருந்தாலும் பாருங்கள், ஒரு சேனல் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு. காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளார நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ப்ராப்ளம் வரலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, யூஸ் திஸ் சவுண்டு யூஸ் பண்ணலாமா சிஸ்டர், யூஸ் திஸ் சவுண்டு எப்படி யூஸ் பண்ணுறது, அதனால என்னென்ன பிரச்சனை வரும், இதை பற்றி எனக்கு கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, புதிய யூடியூப்பர். ஸோ அவங்களுக்கான தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்த டச் பண்ணி நீங்கள் சில விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்க, அதனால் நமக்கு நிறைய வியூஸ் கிடைக்கும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாப்புலரான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவரை நான் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரியும். இவர் நல்ல ஒரு பாப்புலரான ஒரு யூடியூப் கிரியேட்டர். இவங்களுடைய வீடியோவை நம்ம எடுத்து போட்டால் நமக்கும் அதிகமான வியூஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த யூஸ் திஸ் சவுண்டை எடுத்து நம்ம வீடியோவாக மேக் பண்ணுறோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். இதை பற்றி நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் இதை பற்றி ப்ராப்ளத்தை எந்த சேனல்லையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் யூடியூப் சேனல்லே தேடி பாருங்கள், ப்ராப்ளத்தோட ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்டேட்டே கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து அந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருப்பாங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அப்டேட் அப்போவே ப்ராப்ளத்தை தனக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளத்துக்கு தேடுவாங்க, சொல்யூஷன் தேடுவாங்க. நம்ம சேனல் அப்படி கிடையாதுங்க. வித் அப்டேட் அதனுடைய ப்ராப்ளம் சேர்ந்தே சொல்வோம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய ஆடியன்ஸ்க்கு அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்னுடைய ஆடியன்ஸை நான் அப்படி தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக உள்ள வரும்பொழுது சினிமா சாங் போடணும்னு நினைப்பீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்படியே தள்ளிட்டு வருவீங்க. தள்ளிட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாமா, இல்லைன்னா இந்த ஷார்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இதை டச் பண்ணுவோம். இதை நம்ம டச் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் சவுண்டுன்னு இருக்கும், இதை நம்ம டச் பண்ணுவோம். ஸோ இதை டச் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும், கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வரும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போது இந்த அளவுக்கு டீப்பாக சத்தியமாக எந்த சேனல்லையுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் நான் டீப்பாகவே உங்களுக்கு சொல்லித்தருவேன், எல்லாருமே நல்லா இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பலரும் இப்படி தான் யூஸ் பண்ணுறீங்க. ஏன் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யூஸ் திஸ் சவுண்டுன்னு டச் பண்ணி உள்ளே வந்தீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஓடிட்டுருக்கும். இப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, இது உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது. இந்த ஒரிஜினல் கண்டென்ட் கிடையாது. இது நீங்கள் யூடியூப்பில் இருக்குங்க, ஒரு இடத்துல இருக்குது, யூடியூப்பில் தான் கொடுத்துருக்கான், யூஸ் பண்ணிக்கலான்னு ரூல் இருக்குது. ஆனால் இந்த சேனல்காரங்க நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த சேனல்காரங்க ஒரிஜினலாக தான் போட்டிருக்காங்களா, இவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை இருக்கா, இவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை இல்லையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் நிறைய பேர் பெரும்பாலும் இது போல் தான் போட்டிருக்கீங்க. என்னுடைய மெம்பர்ஷிப் ஒருத்தருக்கு இது மூலமாக பிரச்சனை வந்திருக்கு, யூஸ் திஸ் சவுண்டு யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் பெரும்பாலும் யூஸ் திஸ் சவுண்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கவனமாக இருங்க. நிறைய பெரிய பெரிய சேனலில் கூட யூஸ் திஸ் சவுண்டு அப்டேட்டை பற்றி மட்டும் நல்லா சொல்லியிருக்காங்க, இதை போடுங்க அதை போடுங்க. நான் பார்த்துருக்கேன், 12 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அந்த சேனலில் யூஸ் திஸ் சவுண்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது.
அதை யாருமே சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து யூஸ் திஸ் சவுண்டை பற்றி டீப் அண்ட் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஒரு மெம்பர்ஷிப் என்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஜஸ்ட் 199 தான். ஸோ என்கிட்ட வந்து நிறைய பேர் ஃபோன் நம்பர் கேட்குறீங்க இல்லையா, அவங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. அதுபோல் நேற்றுக்கு ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் சவுண்டு யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வந்துடுச்சு. அவங்க சேனலை நான் ஃபுல்லாக செக் பண்ணி அவங்களுக்கு நான் சொன்னேன் எப்படி அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கும் இது போல் பிரச்சனை இருக்குமோ, இல்லை வந்து உங்கள் சேனலை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சரி பண்ணுங்கள். ஸோ காப்பிரைட் வந்து எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் மானிடைசேஷன் வாங்குறது ரொம்ப கடினம். ஏன்னா ரீயூஸ்டு, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, இது போல் பல விஷயங்கள் வந்து நமக்கு ஏற்படும். ஸோ கண்டிப்பாக இது போல் யாருமே டீப்பாக எக்ஸாம்பிளோட பொறுமையாக உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ மறக்காமல் நேற்றுக்கு போட்ட வீடியோஸை பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் கமெண்ட்ல சில வீடியோ பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. இதையே நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். என்னுடைய லோகோவை டச் பண்ணிக்கிட்டு என்னுடைய ப்ரொஃபைலுக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஜாயின் இருக்கும். ஸோ நீங்கள் இதை டச் பண்ணி மூணாவதாக இருக்கும் சரிங்களா, 199 பிளாட்டினத்தில் தான் என்னுடைய நம்பர் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் பேசுங்க சரிங்களா.